கோழிக்கோடில் அங்கே தமிழ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம ஸ்டேட் கூட இல்லை, கேரளா ஸ்டேட்டில் இருக்கிற தமிழ் பிகாம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்னுடைய தாகம் புக்கை நான் டீட்டெயிலாக ஆக்கியிருக்காங்க. அது எனக்கு ரொம்ப மனசுக்கு நெகிழ்ச்சியாக இருந்தது. அப்புறம் தஞ்சாவூர்ல இருந்தும் காரைக்குடியில் இருந்தும் 2 ஸ்டூடெண்ட்ஸ் என்னுடைய தாகம் புக்கை வந்து எம்ஃபிலுக்கு தீசிஸுக்கு சப்ஜெக்டாக எடுத்துக்கிட்டாங்க. அதுவும் வந்து எனக்கு ரொம்ப நம்மளுடைய கதைகள் அந்த அவங்க வந்து கேட்டேன், நான் அவங்கள ஃபோன் பண்ணி என்னுடைய பயோடேட்டா எல்லாம் கேட்டாங்க. அப்போ கேட்டேன், என்னுடைய புக்கு எவ்வளோ எழுத்தாளர்கள் எழுதுகிறாங்க, எவ்வளோ புக்குகள் வெளிவந்து கொண்டே இருக்கின்றன, என்னுடைய புக்கை நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கு என்ன காரணம்? அப்போ அவங்க சொன்னாங்க, அந்த கதைகள் எல்லாம் எங்களுடைய மனசில் அப்படியே பதிஞ்சு ஒரு ஒரு மாறுதலை கொண்டு வந்தது, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது, அதனால எடுத்தேன். அப்புறம் அவங்க தீசிஸுக்கு நான் ஹெல்ப் பண்ணேன். இது தவிர தமிழக அரசினுடைய அந்த அங்கீகாரம், ஸ்டேட் கவர்மெண்ட் அவார்டு என்னுடைய அந்த சுற்று உலகில் சுற்றிடங்களுக்கு கிடைச்சது, அதான் என்னோட முதல் புக்குக்கே கிடைச்சது. டாக்டர் சிவகடாட்சம் சார்கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அம்சம் எதுன்னு சொல்ல முடியுமா? அதே மாதிரி பிடிக்காதது ஏதாவது இருக்கா? அதாவது ஆண்டாள் திருப்பாவையில் சொல்லுவாள், எற்றைக்கும் ஏழை பிறவிக்கும் உந்தவனோட உற்றோமே உமைக்கே நாம் ஆட்செய்வோம். அதுபோல் ஒரு பிறவின்னு ஒன்று, எந்த பிறவி இருந்தாலும் இவரே தான் எனக்கு கணவனாக வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லா துறையிலும், அதாவது மருத்துவத்துறை மட்டும் இல்லை, ஒரு கணவனாக, ஒரு தகப்பனாக, ஒரு மருத்துவராக, எல்லாத்துலேயுமே 100% அவர் கொடுக்கலாம். அப்படி ஒரு மனிதரை பார்க்குறது ரொம்ப இது. ஒரு எந்த ஒரு ப்ராக்டிஸில் கூட ஒரு எல்லாத்துலேயுமே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரொம்ப நிறைய பணம் சம்பாதிக்கணும், பணம் தான் குறிக்கோள் அப்படியே கிடையாது. பேஷண்ட் அவங்களுடைய நலன்கள், அது போல் அதே போல் மனைவின்னு எடுத்தால் கூட ஒரு அதிகாரமாக எதையும் சொல்கிறது அப்படி அன்புனால் அவர் பேஷண்ட் எல்லாரையுமே ஆட்கொண்டு இருக்காரு. அது வந்து ரொம்ப எனக்கு பிடிச்சது. அவர்கிட்ட பிடிக்காததுன்றது என்னென்னா, சாப்பிட்ற நேரத்தில் கூட பேஷண்ட்ஸு நினச்சிக்கிட்டு ஒரு அவசரமாக இது பண்ணுவார். அப்போ நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், இவ்வளோ சுவையான சாப்பாடாக இருக்குது, அதை கொஞ்சம் பார்த்து ரசித்து சாப்பிடுங்க, பேஷண்ட்டை போய் பார்க்க தான் போகிறீங்க. ஏன்னா அப்போ ஒரு ஆன்ஜியோ இருக்கும், ஒரு ஆன்ஜியோபிளாஸ்டிக் வந்து டேபிளில் பேஷண்ட்டை போட்டுட்டு வந்திருப்பாங்க. அது நான் சொல்லி தான் மாற்றினார். சில சமயத்தில் என்ன பண்ணுவார்னா, ஆன்ஜியோபிளாஸ்டிக், அதாவது ஓபி காலையில் போனோன்னா ரவுண்ட்ஸ் பண்ணணும், அப்புறம் ஓபி பார்க்கணும், அப்புறம் ஆன்ஜியோபிளாஸ்டிக் பண்ணி அதை ரிப்போர்ட் பண்ணி பேஷண்ட்டை என்னுடைய அட்டெண்டர்ஸ்கிட்ட பேசி அவங்களுக்கு பைபாஸ் தேவையா எல்லாம் சொல்லிவிட்டு 4:30க்கும் வந்து சாப்பிடுவார். அப்போ நான் சொல்வேன், ஊருக்கு உபதேசம், எல்லாருமே டைமுக்கு சாப்பிடுங்கன்னு சொல்கிறீங்க, உங்களுக்கு என்ன ஆகிறது? அதே போல் வாக்கிங் 45 மினிட்ஸ் மஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவார். ஃப்யூச்சரில் வந்து ஹார்ட் அட்டாக் வராமல் இருக்குது. ஆனால் அவர் நடக்கவே மாட்டார். அப்போ வந்து நான் சொல்லுவேன், எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து பேஷண்ட்டுக்கு எவ்வளோ முக்கியமோ அதுபோல் எங்களுக்கு நீங்கள் முக்கியம். இப்போ உங்கள் ஹெல்த் நல்லா இருந்தால் தான் நாளைக்கு உங்கள் ஹெல்த் என்னன்னா பேஷண்ட் வந்து இன்னொரு டாக்டர் பார்த்து போவாங்க, அது நேச்சுரல், உலக இயல்பு. ஆனால் நாங்கள் என்ன பண்ணுவோம்? அதனால் நான் வந்து அவரை கொஞ்சம் நிதானமாக சாப்பிட்றத ருசித்து இதாக சாப்பிட்டு 45 நிமிஷம் கட்டாயம் நடக்கணுன்றதை இப்போ நான் வந்து கடைப்பிடிக்கிறேன், போல் பார்த்துக்கிறேன். அதாவது என்ன வேலையாக இருந்தாலும் சரி 2:30க்கு வீட்டில் வந்து சாப்பிட்ணும். அதனால் நான் வர வைக்கிறேன் இல்லைங்களா, அதனால் அவசரமாக சாப்பிடுவேன். அதை வந்து கொஞ்சம் நிதானமாக சாப்பிடுங்கன்னு சொல்லுவேன். நான் 45 மினிட்ஸ் நீங்கள் கட்டாயம் நடக்கணும்னு. இப்போ காலையில் ஒரு இது வச்சுருக்கேன், நீங்கள் 45 நிமிஷம் நடந்துட்டு வந்தால் தான் காஃபி. இல்லைன்னா காஃபி ரொம்ப இஷ்டம், அவங்க தஞ்சாவூர்கார் இல்லைங்களா, அது ஒரு அரை கப் காஃபியாக இருந்தால் கூட ஸ்ட்ராங்காக ஃபில்டர் காஃபியாக சாப்பிடுவார். அப்போ நான் சொல்லுவேன், அந்த ஃபில்டர் காஃபி வேணும்னா நடந்துட்டு வாங்க. இதுதான் பிடிக்காத விஷயம். மற்றபடி அவர்கிட்ட பிடிக்காததுன்னு ஒரு விஷயமும் கிடையாது. ஓகே. மேடம், டாக்டர் சிவகடாட்சம் சரி, உங்களுக்கும் சரி, சினிமா பார்க்குறதா ரொம்ப பிடித்தமான பொழுதுபோக்குன்னு சொன்னீங்க. சினிமாவில் உங்களுக்கு பிடித்தமான அம்சம்லாம் என்னன்னு சொல்ல முடியுமா? சினிமாவில் நிறைய பிடித்த அம்சங்கள் இருக்குது. சினிமா தவிரையும் எங்களுக்கு நிறைய பிடிக்கும். மியூசிக் சீசனில் வந்து இந்த மார்கழி இசை சீசனில் வந்து எல்லா விதமான கச்சேரிகளுக்கும் நான் போவேன். அதாவது சுதா ரகுநாதன், அப்புறம் வந்து அருணா சாய்ராம், ஜேசுதாஸ், உன்னிகிருஷ்ணன், அதை போல் போய் அந்த இசையை கேட்குறது ரொம்ப இஷ்டம் எனக்கு. அது தவிர டான்ஸ் ட்ராமாக்கள், நாடகங்கள், வரதராஜன், இவங்கெல்லாம் இவருடைய பேஷண்ட் கான்ஃபரன்ஸ் தான். அதே போல் சினிமாவிலே எங்களுக்கு ரொம்ப நகைச்சுவை படங்கள்லாம் ரொம்ப இஷ்டம்.